सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं கோவிந்தா கோவிந்தா. கண்ணனின் செங்கீரை பருவம் இந்த தொடர்ச்சியிலிருந்து முடிக்கிறார் பெரியாழ்வார். பாலொடு நெய் தயிர் ஒன் சாந்தோடு செண்பகமும் பங்கயம் நல்ல கற்பூரமும் நாரிவர கோல நரும் பவளச் செந்துவர் வாயினிடை கோமல வெள்ளி முளைப்போல் சில பல் இலக நீல நிறத்து அழகார் ஐம்படையின் நடுவே நின் கனிவாய் அமுதம் இற்று முறிந்து விழ ஏழும் மறைப்பொருளே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. 4 வேதங்களுக்கும் பொருந்திய பொருளாய் இருப்பவனே, பாலும் நெய்யும் தயிரும் சந்தனமும் செண்பக மலரும் தாமரை மலரும் பச்சை கற்பூரமும் ஆகிய இவை வாசனை வீசிக்கொண்டு வர அழகிய மனமுள்ள பவளத்தைக் காட்டிலும் சிவந்த வாயிலுள்ள வெள்ளி அரும்புகள் போன்ற சில பற்கள் ஒளி வீசவும் மார்பிலே பொருந்தியுள்ள ஐம்படைத்தாளி ஐம்படையின் அழகார் நீல நிறத்து அழகார் ஐம்படையின் நடுவே ஐம்படைத்தாளி என்னும் ஆபரணத்தின் நடுவில் உன் வாயிலிருந்து ஊறுகின்ற அமுத நீரானது இற்று இற்று விழவும் நீ செங்கீரை ஆடுக என்கிறார். செங்கமலக் கழலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆளிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குலையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிக்கு அரசே ஆடுக செங்கீரை ஏழ் உலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. எங்கள் குடிக்கு அரசே, எங்களுடைய குடிக்கு அரசனானவனே கண்ணபிரானே, உன் திருவடிகள் செந்தாமரை மலர் போல் உள்ளன. அத்தாமரையின் சிறிய இதழ்களைப் போல உன் கால் விரல்கள் இருக்கின்றது. அவற்றுள் படிந்து விளங்குகின்ற திருவாளி மோதிரங்களும் கால் சதங்கைகளும் இடையிலுள்ள பொன்னரை ஞானும் பொன்னால் செய்த காம்பை உடைய மாதுளம் பூக்கோவையும் இடையிடையே கலந்து கோத்த பொன்மணி கோவையும் திருக்கையிலுள்ள மோதிரங்களும் மணிக்கட்டிலுள்ள சிறு பவள வடமும் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்கள். திருமார்பிலுள்ள ஐம்படை தாலியும் தோல் வளைகளும் காதணிகளும் மகரக் குண்டலங்களும் காதின் மேல் அணிவித்துள்ள வாளிகளும் நெற்றிச் சுட்டியும் அமைந்து விளங்கும்படி செங்கீரை ஆடுக என்கிறார். அன்னமும் மீன் உருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழ் உலகம் உடையாய் ஆடுக ஆடுக என்று அன்னநடை மடவால் யசோதை உகந்து பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் என் திசையும் புகழ்மிக்கு இன்பம் எய்துவரே. பெருமாளே கண்ணபிரானே, நீ அன்னப்பறவையாகவும் மீனாகவும் நரசிங்கமாகவும் வாமனனாகவும் ஆமையாகவும் உன்னுடைய விருப்பத்தினால் திரு அவதாரம் செய்தாய். ஆயர்களுக்குத் தலைவனே, என் துன்பத்தை போக்குவனே, என் அவலம் களைவாய், என் துன்பத்தை போக்குபவனே, நீ செங்கீரை ஆடுவாயாக என்று யசோதை விரும்பிய சொன்னவாறு பெரியாழ்வாரும் அருளிய இனிய ராகத்தோடு கூடிய இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார். இனிய ராகத்தோடு கூடிய தமிழ் மாலைகளான 10 பாசுரங்களையும் ஓத வல்லவர்கள் உலகில் புகழை பெற்று மறுமையில் பெரும் பாகவத அனுபவத்தையும் இவ்வுலகிலேயே பெறுவர் என்று முடிக்கிறார் பெரியாழ்வார். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உடையவர் सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा.